ஐவிட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருப்பது திரு குமார் நடராஜன் அவர்கள். இவர் சிறந்த தொழிலதிபர் மட்டுமல்ல, திரையுலகில் குணச்சித்திர வேடங்களில் தொடர்ந்து அசத்தி கொண்டிருப்பவர். அஜித், விஜய் என்று இன்றைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடிகர்களிடம் நடித்து கொண்டிருப்பவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சினிமா ஆளுமையான பிரமிட் நடராஜன் அவர்களின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று அவரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள். தமிழ்நாடு சிஎம் கிட்ட நீங்க பேசினா நல்லா இருக்கும். ஏற்கனவே ரூபி ஷேர் வேல்யூ குறைஞ்சிருச்சு. நான் வளர்றது மத்த பேங்க்காரங்களுக்கு பிடிக்கல. அவங்க தான் ஏதோ பிளான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பேசிட்டேன் கிரிஷ். சிஎம் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. டோன்ட் வரி. சிச்சுவேஷனை கமிஷனர் தயாளனே டைரக்டா ஹேண்டில் பண்ண போறாரு. என்ன மிஸ்டர் சங்கரன், நீங்க போராட்டத்தில் கலந்து இல்லையா? எங்க மிலாட், என்னால் பிபி சுகரோடய போராட முடியல. அதான் 10 நிமிஷம் ஓரமான வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டேன். அப்போ கடைசி வரைக்கும் வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பீங்க. சிவாவே நம்ம குற்றம் நடக்கும் போதும் குழஞ்சி ஜெயிலுக்குள்ளே தான் இருந்திருக்காரு. பொய் கேஸு போடுற சில போலீஸ்காரங்க தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ். தொடர் பொய் கேஸு போடும் பழக்கமுடையவர்கள். ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜட்ஜ் தலைமையில் விசாரணை கமிஷன் போடுறேன். 3 மாசத்துல ரிப்போர்ட் தரணும். அது வரைக்கும் டிஜிபி ஆர்டர் பாஸ் பண்ண அந்த 2 வாரத்தில் சார்ஜ் ஷீட் போடப்பட்ட அந்த 7000 பேரும் சம்பந்தப்பட்ட கோர்ட்டில் போய் ஜாமீன் வாங்கிக்கலாம். பரத் டாக்டர், எனக்கு உடனே மருந்து வேணும். வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில். ஹலோ ஹலோ, யாரு? அவரோட டாக்டர். டாக்டரா? கிளம்பி வா, தேவைப்படுவ. தம்பி, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவர் கண் முன்னாடி நிற்காத. பல வருஷ கோவம் மொத்தமாக உன் மேலே இறங்கிடும். தப்பிச்சு போயிரு. பல வருஷம் கோவமா? விஜய், சாரி, சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. இல்லை அங்கிள், நீங்களே சொல்லுங்க. என் பேர் ராமகிருஷ்ணன். விஜய் சார், எனக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஒரு சிங்கிள் பேரண்ட்டோட கஷ்டம் என்னன்னு நல்லா தெரியும் சார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்கிற ஒரு குழந்தையோட கஷ்டமும் எனக்கு புரியும். நானும் அதை அனுபவிச்சிருக்கேன் சார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீங்கள் அவளை பற்றி யோசித்து கவலைப்பட்டு இருக்க போகிறீங்க? உங்கள் பொண்ணை தான் நல்லா பார்த்துக்குவேன் சார். உங்களை விட நல்லா பார்த்துக்குவேன். வணக்கம் குமார் நடராஜன். வணக்கம். ஓல்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு, வாடா போடான்லாம் பேசியிருக்கோம். இப்போ இந்த கலந்துரையாடல், இந்த நேர்காணல்ல எப்படி பேசுறது அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்கேன். வேணாம், அப்படியே பேசலாம். ஏன்னா இப்போ நீ வணக்கம் குமார் சொன்னது வந்து ஐயோ ரமேஷ் ஏன்னா இப்படி பண்ணுறது. அப்பா ரமேஷ், நீ இன்னொன்று நான் பதிவு பண்ணணும்னு நாங்கள் இருக்கேன். என்னென்னா, விஜய் வந்து வா போ அவன் சொல்கிறான்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா. இஸ் about 10 years junior to me, is one, and I treat him as one of our family members. என்னோட யங்கர் பிரதராக ட்ரீட் பண்ணுறேன். அந்த மரியாதை குறைவாலாம் நான் பேசுகிற அளவுக்கான ஆள் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அவ்வளோ அக்வைண்டன்ஸோடு இருக்கிற ஒருத்தரை வந்து நான் வந்து வாங்க இப்படி போங்க அப்படின்லாம் சொன்னது நல்லா இருக்காது. அது ரொம்ப என்ன தனிமைப்பட அந்த டிஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணிடும். எனக்கெல்லாம் க்ளோஸ், அதனால் வாப்போ நான் அவன் வந்தான். அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. விஜய் ரசிகர்களுக்கு சொல்கிறேன், இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். இஸ் சச் அ ஸ்வீட் ஹார்ட். உங்கள் எல்லாருக்கும் இல்லை, எனக்கெல்லாம் ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு மனிதர். ஓகேவா? விஷ் யூ கைஸ் ஆல் தி பெஸ்ட். விசிலடிங்க. ஒரே பேச்சு அப்படின்னா விஜய் தான். ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர், உச்சத்தில் இருந்து கொண்டிருக்கும் நடிகர். இன்னைக்கு வந்து தன்னுடைய இந்த திரையுலகத்தை விட்டு ஒரு அரசியல் பக்கம் வந்து திரும்பியிருக்காரு. அதை பற்றி ஒரு நடிகராக மட்டுமல்ல, விஜயுடைய ஒரு நெருங்கிய நண்பராக உன்னுடைய பார்வை என்ன குமார்? விஜய் வந்து திரைத்துறையை விட்டு அரசியலுக்கு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம இப்போ தான் நினைக்கிறோம். நான் முன்னாடி என்னோடய அதர் பேட்டிஸ்லேயும் சொல்லியிருப்பேன். தெரியும் போது ஒரு 10 வருஷம் ஆயிருக்கு வந்து. தெரியும் போதே என்கிட்ட ஒரு கேட்ட ஒரு கேள்வியை நான் அதை முன்னாடியும் பதிவு பண்ணியிருக்கேன், இப்பயும் சொல்கிறேன். அரசியல் பற்றி என்ன தெரியும் எதுன்னு கேட்கும்போது நான் சொன்னப்போ எனக்கு அவ்வளோ பெரிய வேறு தள்ளலாம் கிடையாது.
என்ன அப்படின்னு நான் ஏதோ இப்படி சொல்லும்போது, அப்போ நீங்கள் யாருக்கான எதாவது நடந்தால் அப்படியே விட்டுருவீங்களா அப்படின்னா, இல்லைப்பா எனக்கு தனியால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கான மசில் பவரோ மணி பவரோ என்கிட்ட ஒன்றும் கிடையாதுன்றது நம்ம 2 பேரும் இப்போ பேசுகிற மாதிரி அப்படி தான் பேசின்னு இருந்தோம். ஒரு லிட்டரலாக சொன்னால் எம்ஜிஎம்மில் ஒரு மரத்தடியில் உட்காந்து நாங்கள் 2 பேரும் பேசுகிறோம். ஓகே, அப்போது செட் இல்லை சார் நீங்கள் இறங்க மாட்டிங்களா அப்படின்னு. நான் சொல்லிட்டு, என்னப்பா எனக்கு வந்தாங்கன்னா நான் இறங்கிறதுக்கு யோசிப்பேனா இருக்கும், இப்போல்லாம் இறங்கிறதுக்கு எனக்கு தெரியாது, நானே லீட் பண்ணுறதுக்குலாம் எனக்கு தெரியாது, அவ்வளோ அறிவும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்புறம் அப்படியே கான்வர்சேஷன் இறங்கலாம் போச்சு. அப்புறம் நான் டக்குன்னு திருப்பி கான்வர்சேஷன் எங்கேயே கொண்டு வந்தப்பா, இரு நீ என்ன கேட்டல, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதே சுச்சுவேஷன், யாருக்கோ ஒருத்தனுக்கு ஏதோ ஒன்றா எடுத்து நீ போய் சப்போர்ட் பண்ணணுமா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோன்னா, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டேன். சார் நான் என் காலத்தில் இறங்கிடுவேன் சார் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே, இன் ஆல் மை calculations, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஹேட் கிளாரிட்டி ஆஃப் என்ட்ரிங் இன் டு சோஷியல் சர்வீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் சர்வீஸ். அது பாலிட்டிக்ஸ்க்கு அது கன்வெர்ட் ஆகுறதா இல்லையான்றதெல்லாம் அது அடுத்த ஃபேஸ். எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் முன்னாடி அப்படின்னாக்க, அவன் அதுக்கு முன்னாடி எப்போலேருந்து எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும், என்ன மாதிரி தாட்ஸ் ஓட்டிருக்கணும், எவ்வளோ அளவுக்கு தான் பர்சனலாக அனுபவப்பட்டிருக்கணும், நிறைய பேர் அஃபெக்ட் ஆனதை பார்த்துருக்கணும், இதெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா. அதனால தான் ட்ரிகர் பண்ணப்பட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங். இது திரைத்துறையை விட்டுட்டு வரணுமா அப்படின்னாக்க, நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரே சமயத்தில் 2 குதிரையில் ஓடாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. தட்ஸ் அ ஃபென்டாஸ்டிக் அட்வைஸ். ஒரு சமயம் ஒரு குதிரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஓட்டினோம், நல்லாயிருக்கும் அப்படின்னு. திரைத்துறையில் இருந்த வரைக்கும் நல்லா யூ ஆல் நோ, நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப விஷயம் தெரிஞ்சது தான். வந்த புதுசில் அந்த பையனுக்கு பாவம் என்ன மாதிரி ஒரு டீசிங்ஸ் நடந்து வந்தது. இப்போ ஆஃப்டர் என்ட்ரிங் இன்டு தி பாலிடிக்ஸ், இப்போ இல்லை, நான் சொல்ல திரைத்துறைக்கு வரும்போது ஆமாம், இந்த மூஞ்சியில் அம்மான்ற ரேஞ்சுக்கெலாம் காமெண்ட் வந்தது. இது இன்ஃபேக்ட் தனுஷ்க்கு கூட வந்தது. நீங்கள் க்ளோஸாக பார்த்தீங்கன்னா இல்லைடா சாரி பார்த்தீங்கன்னா தான் ரொம்ப ஃபார்மலாக ஆகிட்டேன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இது பாடி ஷேமிங்கிறது அதெல்லாம் நம்ம ஏதோ டேக்கன் ஃபார் கிராண்டட் மாதிரி நம்ம சிஸ்டத்துலேயே வச்சுட்டோம் நம்ம அப்படியே. பட் அதெல்லாத்தையும் உள்வாங்கிண்டு அந்த அவமானத்தை எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் சிறப்பாக நான் டான்ஸ் ஆட முடியும், நான் ஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற ரேஞ்சுக்கு கிட்டத்தட்ட இன் மை ஒப்பீனியன் எம்ஜிஆர் சார் சொல்லுவாங்க எல்லாரும், என்ன எல்லார் வீட்லேயும் அவர் ஒரு ரேஷன் கார்டில் மெம்பராக இருக்க, அதை தவிர மற்ற எல்லாமே அவர் இருப்பார் அப்படின்பாங்க. எனக்கு எல்லார் உள்ளத்துலேயும் என்ன, நான் ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டேன், அண்ணாதுரை கட்சியில் எம்ஜிஆர் இருந்திருக்காரு. அப்போது அண்ணாதுரை கொடி போட்டு இது இருந்திருக்கு, கார் இருந்திருக்கு, அண்ணாதுரை உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்காராம். எங்கேயோ இந்த விவசாயிகள்லாம் அப்படி போயிருக்காங்க, வேலையை முடிச்சுட்டு இப்படி போயிருக்காங்க ஈவினிங். அப்போ கொடியை பார்த்துருக்காங்க. ஏன்னா நம் நாடுன்னு ஒரு படமாக தெரியல, எம்ஜிஆர் அந்த கருப்பு சேப்பு கொடியை பறக்க விட்டு பாடுவாராம். அப்போது இவங்கெல்லாம் அந்த கவர் ஆகியிருக்காங்க. அப்போ அண்ணாதுரையும் அந்த கொடியும் மாற்றி மாற்றி பார்த்துருக்காங்களாம். ஏன்ப்பா நீங்களாம் தலைவர் கட்சியா எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்களாம். கட்சி அண்ணாதுரையோட சார். அப்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான வேவ்லெத்தில் தான் விஜய் இஸ் இன் எவ்ரிபடிஸ் ஹார்ட், அட் ஹோம், எவ்ரிவேர். ஒரு பிரதராகவோ, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பையனாகவோ, ஒரு அட்வைசபிள் கேரக்டர்லேயோ, ஹிஸ் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தால் மட்டும்தான் எல்லாருக்கிட்டையும் போக முடியும். கண்டிப்பாக அந்த இதை நான் பார்த்துருக்கேன், பர்சனலாக பார்த்துருக்கேன். அந்த பையனோட பிஹேவியர்ஸ் ஜென்ரலாக என்ன எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு என்னதுன்னு. ஏன்னா கொஞ்சம் ரிசர்வ் டைப். ஓகே, அது தவிர மற்றபடி விஜய் பொறுத்த வரைக்கும் பாலிட்டிக்ஸில் நானுமே இன்னும் யோசிப்பேன், தம்பி ப்ரூவ் பண்ணணுமே அப்படின்ட்டு யோசிப்பேன். எப்படி சினிமாவில் ப்ரூவ் பண்ணாரோ அதே உழைப்பை எங்கே போட்டுனாலும் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன். ஜனநாயகன் படம்
இப்போ நான் ஒரு இன்டர்வியூ பண்ணுறது குமாரங்கிறத விட அந்த படத்தில் வந்து இன்னைக்கு ட்ரெய்லரை பார்க்கும்போதே முதல் முகமாக வந்து குமார் முகம்தான் தெரியுது. அப்படி இருக்கும்போது ஜனநாயகன் படம் வந்து சென்சார் மூலமாக பல்வேறு சிக்கல்களை ஃபேஸ் பண்ணிச்சு. ஒரு சென்சார் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் பொதுமக்கள் பார்வையில் இது நிச்சயமாகவே விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள் அப்படிங்கிறது தான் மக்களுடைய பார்வையாக இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி எகெயின் வந்து ரீசென்சாருக்கு போகும்போது ஒரு சென்சார் போர்டு மெம்பருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னாங்க. இது எந்த அளவுக்கு ஏற்றுக்கக்கூடிய முடியுதுன்னு தெரியும். எப்படியும் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கும்போது அடுத்த ஒரு பேரிடி விஜய்க்கு அப்படின்னு பார்த்தாக்க பைரசியில், அதுவும் நல்ல ஃபுல் கிளாரிட்டியில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது எல்லாமே வந்து விஜய்க்கு வைக்கப்பட்டிருக்கும் செக் அப்படிங்கிறதான் வந்து பொதுமக்கள் பார்வையாக இருக்குது. ஆஸ் ஏ நடிகராக, அதுவும் சொல்கிற மாதிரி ஜனநாயகன் படத்துலேயும் வந்து நடிச்சிருக்கிற விஜய் கூட நடிச்சிருக்கிற ஒரு நடிகராக இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு படம் வந்து பைரசியில் ரிலீஸ் ஆகி போச்சு, இதனால் வந்து படம் ரிலீஸ் ஆனது மட்டும்தான் தெரியுமா? இதுக்கு இந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளவு குடும்பங்கள் வந்து இதனால் பாதிக்கப்படும் நினைக்கிறீங்க? ஒரு ஜனநாயகம் வச்சுப்போம். அது தவிர எந்த படமாக இருந்தாலும் ஒரு பெரிய மேசிவ் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. சும்மா ஏதோ 2 பேர் கேமராமேனும் டைரக்டரும் நடிகர் நடிகை வந்து நடிக்கிறது இல்லை. அது பின்னாடி வந்து மிகப்பெரிய, அதனால தான் சொல்லுவேன், எப்போவுமே எங்கள் ஃபெஃப்சின்னு எங்கள் யூனியன் இருக்குது. அந்த யூனியனில் பார்த்தீங்கன்னால அவ்வளோ கிராஃப்ட்ஸ், ஒன்று அப்படி லட்டு, ஒன்று மாஸ்டர்ஸ். ஒரு லைட்மேன் அப்படின்னு எடுத்தோன்னா அவர் வந்து மிக சிறந்த லைட்மேனாக தான் இருப்பார். அது நான் சொல்கிறது வந்து ரொம்ப கடைக்கோடி இருக்கிறவர். அப்போ உச்சத்தில் இருக்கிறவர் எப்படி இருப்பாருன்னு யோசிச்சுப்பார். ஸோ யாரையுமே குறை சொல்ல முடியாது, இம்பாசிபிள். அவங்களோட வாழ்வாதாரமே இதெல்லாம் நம்பி தான் இருக்குது. வேறு எந்த கிராஃப்டும் தெரியாது. பைரட் பண்ணுற யாரோ அது என்ன, முதல்ல தனக்கு ஒரு சின்ன தார்மீகம் வேணும். ஆனால் இது நம்ம ஒரு நிமிஷ நேரத்தில் டிஜிட்டலில் தூக்கி போட்டுடலாம். ஓகே, நீ இப்போயாவது பைரசின்றது சொல்கிற. நீ ஆஃப்கோர்ஸ் எங்கள் படம்லாம் பைரசியில் 2-3 நாளுக்கு முன்னாடியே, ரிலீஸுக்கு முன்னாடியே வந்து எங்களை ரொம்ப தாக்கித்துன்றதெல்லாம். அப்போல்லாம் சிடி தான், அப்போல்லாம் டிவிடி கூட கிடையாது. சிடிலே வந்தது, கேபிள் இல்லாமல் போட்டுன்னு இருந்தாங்க. அப்போ என்ன ரொம்ப அது ஒரு மிகப்பெரிய கொடூரமான விஷயம். அவங்களெல்லாம் கூப்பிட்டு என்ன உச்சபட்ச தண்டனை அதை கொடுத்துடணும். அதாவது ஒரு ப்ரொடியூசரோட வயிறு எறிகிறதுன்றதை விட அத்தனை குடும்பத்துக்கான உழைப்பு போச்சு. பல ஆயிரம் குடும்பங்கள். ஆமாம் ஆமாம். ஒருத்தர் உனக்கு சாப்பாடு, நீ வந்து ஷூட்டிங்க்கு வந்த, உனக்கு ஒருத்தர் சாப்பாடு பரமாறுறாருன்னா, நான்லாம் அடிமை வந்து என்னோட யூனிட் ஃபுட்டுக்கு. அதுவும் அந்த சட்னி, நீ தேங்காய் சட்னி சாப்பிட்டேனாலே ஊந்துருவேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்றி விட்டு ஒரு ரங்கோலி மாதிரி பெருசு கலர்ஃபுல்லாக போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கோலத்தில் ஒரு பக்கெட்டு தண்ணியோ ஒரு பக்கெட்டு சாக்கடையை தூக்கி அதில் ஊற்றினா எப்படி இருக்கும்? ஒருத்தன் அதை ரிலீஸ் பண்ணுறானே, அவனுக்கு ஒரு மனசாட்சி வேணாம். அவனுக்கும் குடும்பம் இருக்குல்ல. அவன் குடும்பமும் நாளைக்கு ஏதான ஒரு தொழில், அது என்ன தொழிலாக இருக்கட்டும் வேணா இருக்கட்டும், அது எந்த தொழிலாக இருந்தாலும் அதை கொண்டு வந்து நம்ம அதில் போய் ஒரு ஒரு இடைஞ்சல் பண்ணால் எவ்வளோ அவனுக்கு வருத்தமாக இருக்கும். அதை விட பல மடங்கு வருத்தம். கொஞ்சம் நாங்களாம் நடிகர் தான் சார், ஏதோ எங்களுக்கு பேமெண்ட்டை கொடுத்துட்றாங்க. ஓகே, அந்த ப்ரொடியூசர், அதில் நடித்த ஹீரோ, அதில் நடித்த ஹீரோயின், அந்த 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 முதல் சர்க்கிள் உள்ளே இருக்கிறவங்களுக்கு நான் ரொம்ப ப்ரொடியூசரை தான் நான் ரொம்ப சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ப்ரொடக்ஷனில் இருந்து நிறைய எக்கச்சக்கமாக அனுபவப்பட்டிருக்கோன்றது எங்கள் அப்பா நான் நேராக அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப பயமாக கூட இருக்கும் எங்களுக்கு சமயம். அது மாபெரும் தவறு சார், மாபெரும் தவறு. அந்த சென்சார் போர்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. நீ சொல்கிற மாதிரி பொலிட்டிக்கலா ப்ரெஷரா ஓகே சொல்ல முடியல. எல்லாரும் வந்து இதுக்கான இந்த தெலுங்கு வெர்ஷன் பார்த்துருப்பாங்க கண்டிப்பாக. ஓகே, இந்த படம் இந்த சார்ந்து இருக்குது அப்படின்னு ஒன்று. வினோத்தும் நானும் பேசும்போது வினோத் வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருக்காரு, எங்கிட்டையும் சொன்னார், அந்த தெலுங்கு படத்துக்கு சம்மந்தம் இல்லை.
இது சும்மா தழுவி எடுத்துருக்கோன்றது இன்னும் அது சார்ந்து இருக்குன்றது வச்சுப்போங்க தவிர அதுக்கும் இதுக்கும் பெருசாக அப்படியே ஃப்ரேம் டு ஃப்ரேம் அடிச்சோன்றதுலாம் கிடையாது. அதெல்லாம் இல்லை. இதில் நிறைய புதிய விஷயங்கள் இருக்குது. சரி, ஒரு சினிமாவை நம்ம மக்கள் என்றைக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்க தொடங்குறாங்களோ அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய விடிவு காலம் வரும். இப்போ நீங்கள் சொன்ன ஏதோ ஹெச்டி பிரிண்ட்டே வந்தது அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சு பாரு. முன்னாடி டெக்னாலஜியில் இதெல்லாம் முடியுமா? டெக்னாலஜி நான் குறை சொல்லலை, டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்கும். இதெல்லாம் தார்மீகமாக நம்மளுக்கே ஒரு கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல். ரிலீஸ் பண்ண மாட்டேன்ப்பா, நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுப்பா, நான் அவ்வளோ சீப்பான ஆள் கிடையாது, இந்த சொசைட்டி என்னை பார்த்து நாளைக்கு காரி துப்போம். வெரி ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஏதோ நம்ம வீட்டில் நடந்த ஒரு துக்க சம்பவம் மாதிரி நான் பார்த்தேன். இல்லை, இந்த விஷயத்தில் விஜயுடைய ரசிகர்கள், ஆதரவாளர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம், ஜனநாயகன் படத்தை தேட்டரில் தான் பார்ப்போம். அஃப்கோர்ஸ். தேட்டரில் பார்க்குறது வந்து ஒரு பியூட்டின்றது நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த படம் என்ன சும்மா நீங்கள் வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்குறதுக்குன்னா அவ்வளோ செலவு பண்ணவே வேண்டாமே. அது சவுண்ட் எப்படி இருந்தால் என்ன, எதுக்குன்னு எதுக்கு ஹெச்டி குவாலிட்டி, அதுவும் வந்து 4K 8Kன்னு அது ஒரு பெரிய இதில் போகும். அதெல்லாம் எதுக்கு? சாதாரண எல்லாரும் யூடியூப்பில் பாருங்க, பட் வெறும் யூடியூப் முன்னாடி படம் எடுக்கல. இல்லை, இப்போ சொல்லும்போது ஞாபகம் வருது, பாரதி ராஜா அவர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார், ஒரு படத்தை வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறோம், எவ்வளோ ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறோம், எவ்வளோ திறமைகளை பயன்படுத்துகிறோம், அதை தேட்டரில் பார்க்கும்போது அந்த கான்சன்ட்ரேஷனுங்கிறது வந்து அந்த திரையில் தான் இருக்கும். வீட்டில் பார்க்கும்போது இங்கேருந்து நடந்து போய் ஒரு பாத்ரூமுக்கு போகிறது, காஃபி சாப்பிட்றது, டிஃபன் சாப்பிட்றதுன்னு போது அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்காது. கதையை மட்டும்தான் பார்ப்போம், சும்மா படத்தை பார்ப்போம், படத்தை பார்த்துருப்போம். கதையை புரியாது நீ வீட்டில் அந்த மாதிரி உட்காந்து பார்க்கும்போது. நான் ஒரு படம் நடித்தேன், அந்தஹாரம்னு ஒரு படம் நடித்தேன். அந்த படத்தில் வந்து ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்குலாம் தேட்டர் ப்ரொஜெக்ஷன் கிடச்சிது. ஐயோ, அப்போ பல காரணங்களுக்காக தேட்டர்ஸ் கிடைக்கல, அதை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணலான்னு ப்ரொடியூசர் அவங்களாம் டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா அது நெட்ஃப்ளிக்ஸில் பண்ணாங்க. நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தவங்க நிறைய பேர் எங்கிட்ட ஷேர் பண்ணிட்ட விஷயம் என்ன தெரியுமா, சார் இதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக தேட்டரில் ரிலீஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ட்டு. இது பாரு எப்படி இருக்கு பாரு. அதாவது அந்த படம் வந்து இட் ரிக்வயர்ஸ் தட் கைண்ட் ஆஃப் விஷுவல் எக்ஸிபிஷன். ஆமாம் இல்லையா? அங்கே போய் பார்க்கணும். அங்கே ஏன்னா அந்த கிராண்டியரு, அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இந்த படம் மிரட்டுறதே சவுண்ட் எஃபெக்ட்ஸ். கண்டிப்பாக. நாங்கள்லாம் படம் பார்க்க சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, எந்த படமாக இருந்தாலும் சரி, ஐயா நீ படம் பார்க்குறியா, ஃபோனுக்குன்னு எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. 2.5 மணி நேரம் டெடிகேட்டட் டு யுவர் செல்ஃப். 3 மணி நேரமா 3 மணி நேரம் டெடிகேட்டட் டு யுவர் செல்ஃப். காஃபி டீலாம் வந்து ஒரு கேப்பில் நீ வீட்டில் உட்காந்து பார்க்குறது தான் சொல்கிறேன். ஒரு அங்கே இன்ட்ரோல் விடுவோம், அதே மாதிரி இங்கே ஒரு கேப்பில் போயிட்டு வந்துரு, அவ்வளோதான். இல்லை, அது மாதிரி இருக்க முடியாது. இம்பாசிபிள். ஏமா தோசை வந்துட்டியா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருக்கும் தவிர அங்கேருந்து இந்த வந்துட்டேன்னா அப்படின்னு ஒன்று வரும். இல்லைன்னா இதே வேலையாக போச்சு இந்த மனுஷனுக்கு, இல்லைன்னா அந்த மாதிரி கமெண்ட் வரும். கண்டிப்பாக. இதுதான் ரியாலிசம். நாட்டிலலாம் உட்காந்து பார்த்தேன்னாக்க, தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா ஜாம் விசில் அடி போனான். எங்கள் அப்பா ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, தேட்டர் இது இப்போன்னு இல்லை, அவர் ரொம்ப முன்னாடியே அந்த சிடி பைரசிலாம் வந்து தேட்டரில் போய் பாருங்கப்பான்னு சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அந்த நாள்லலாம் படம் ரிலீஸ் ஆகும், தியேட்டரில் போய் பார்க்கறது தான் எங்களுக்கு பழக்கம். அது ஒரு என்ஜாய்மெண்ட், அது வரப்பிரசாதம் அது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். என்னென்னா டிக்கெட் கிடைக்காது, அட்டி தோல் மேலாம் ஏறி கிட்டுன்னு ஓடி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸாக்ட்லி. இல்லை, இப்போ ஐபிஎல்லும் எடுத்துக்கலாம், டிவியில் நல்ல கிளியராகவே பார்க்கலாம். இருந்தாலும் எதுக்காக எல்லாருமே கிரவுண்டுக்கு போகிறாங்க? அந்த அட்மாஸ்பியர். வெல் செட். ஐபிஎல் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் எக்ஸாம்பிள். நான் உடனே நினைப்பேன், எதுக்குடா இது எல்லாம் போயிடுங்க நச்சன்னு இதுன்னு. பட் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீட்டில் உட்காந்தா நீயும் சும்மா கத்தலாம், இன்னும் கத்தலாம் வர ஒன்றும் சாம இருக்காது. உன் கூட கத்துறதுக்கு 2 பேர் கூட இருக்காது. இல்லை, அது யூ செட் இட் ரைட், யூ நேல்ட் இட். அதாவது தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம் ஒரு கான்ஷியஸ்னஸோட, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்ஃப் டிசிப்ளின். நான் வந்து பைரசி பண்ண மாட்டேன். ஒன்று, பைரசி அப்படியே பண்ணி வந்தாலும் நான் பார்க்க மாட்டேன். இது அடுத்தது. இதை கொண்டு வந்து நம்ம உள்ளுக்குள்ள நான் வந்து என் சொந்த வீட்டை திருடுவேன் அப்படின்ற மாதிரி இருந்துன்னா என்ன அர்த்தம்? ஓகே, இப்போது விஜய் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இந்த படம் வந்து
சென்சார் போர்டு பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அடுத்த பேரிடி அப்படிங்கிறது இந்த பைரசியாக வந்தது. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ரொம்பவும் வந்து அவர் சைலண்டாக தான் அவரை பார்க்க முடியுது. அவரை எந்த ஒரு ரியாக்ஷனுமே வந்து அவர் இது வரைக்கும் வந்து வெளிப்படுத்த. ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்ல முடியும். கரித்துண்டு. இப்போ விஜய் வந்து வைரம், அதான் மனநிலையா பட்டத்தீட்டப்பட்ட ஒரு எஸ் போடுறான். அதாவது எவ்வளோ அடிப்படை கொடுத்துன நீ பொலிட்டிக்கல் ப்ரெஷரோ இல்லை வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக எவனா ஒருத்தன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒருத்தனை ரிலீஸ் பண்ணி வைக்கிறானோ என்ன பண்ணுறானோப்பா, எவ்வளோ அடி பண்ணி ஒரு ஒரு இதுக்கு மேலே வலிக்காமல் போயிடும். ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்தது இவ்வளோ தானே. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ என் நட்சத்திரத்தில் எனக்கு வந்து ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கு. ஒரு கல்லை ஒரு சிற்பி உளியால் போட்டு அடி இதால் போட்டு அடின்னு அடிக்கிறார். உளியை வச்சுட்டு சுற்றிலும் ஒளியை வச்சுட்டு எண்ட் ஆஃப் த டே அது என்ன ஆகுது? ஒரு சிற்பம். அதான் நடந்திருக்கு. அவங்களுக்கு யார் பண்ணாங்களோ அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அழகான ஒரு சிற்பத்தை. ஆனால் ஒரு இன்னொரு ஆங்கிளில் பார்க்கும்போது இது எல்லாமே விஜய்க்கு இன்னும் ஒரு மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகின்னு போகிறதான் சொல்ல முடியுது. அதுதான் சொல்கிறேன். சி, நம்ம வந்து கல்லாக பார்த்தா கடவுளை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, கடவுளாக பார்த்தா கல்லை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே உண்மை தான். ஓகேவா? வந்து இப்போ விஜய் வந்து வைரமாக ஜொலிக்கிறார். ஆஃப்கோர்ஸ் எஸ். நீ அடிப்பட்டா போடு போடுறா இன்னும் சரி அடி பரவாயில்ல. முதல்ல அந்த கறி துண்டுக்கு வலிச்சிருக்கும். அது பாவண்டே விட்டுருங்களா என்னென்ன சொல்லியிருக்கும். ஓகேவா? பட் வைரமாக தான் இப்போ அந்த பையன் ஜொலிக்கிறான்றது என்னுடைய. அது இன்னும் நல்ல பிரகாசமாக ஜொலிக்கணும். இன்னுமே அடிக்காதீங்கப்பா, போதும். இன்னும் ஜொலிக்கணுன்றதுக்கு பட்ட இதுதான் பண்ணணும், பாலிஷ் தான். இன்னும் ஜொலிக்க கூடாதுன்னு மற்றவங்க தான் பயப்படணும். அது ஆல்ரெடி பயப்படுறாங்கப்பா. ஆல்ரெடி பயப்படுறாங்க. அதாவது இது நான் விஜய் அப்படின்ற ஒரு எனக்கு நான் நடிச்சிருக்கேன், கொஞ்சம் க்ளோஸாக இருக்காருன்ற அந்த ஒரு இதில் மட்டும் நான் சொல்ல. ஜென்ரலி யாருக்குமே இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் வரக்கூடாது. அது யாராக வேணாலும் இருக்கட்டும். என்ன, ஏன்னா அவருக்கு நம்ம பண்ணுறது வந்து ஹவு லாங் இட் வில் டேக் டு பவுன்ஸ் ஆன் அஸ், இல்லையா? கொடுக்காதீங்க, அது மாதிரிலாம் கூட. பிடிக்கலையா வெல்கம் பண்ணாதீங்க, பிடிச்சதா வெல்கம் பண்ணுங்கள், இவ்வளோதான் வித்தியாசம். அண்ட் சினிமாவை ஆல்வேஸ் see it as an entertainment. இது நான் திருப்பி எல்லார் வரையும் நானும் அதை சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவில் இருக்கிறதுனாலன்னு இல்லை, எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலுக்குள்ள மரியாதையை கொடுத்துருங்க, முடிஞ்சது வேலை. ஜனநாயகன் படம் விஜயுடைய அரசியல் ஒரு தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நேரம். இதை வந்து இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கலாமான்னு தோணுது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்த உடனே ஒரு திண்டுக்கல் பாராளுமன்ற இடைத்தேர்தலை முதல்ல ஃபேஸ் பண்ணுறார். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து மே 20 வந்து தேர்தல், மே 11 வந்து உலகம் சுற்றும் வாலிபன் படம் வந்து ரிலீஸ். அப்போது சில பிரச்சனைகளை அவர் ஃபேஸ் பண்ணார். படத்துக்கு வந்து சுவரொட்டிகளை ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் இருந்ததுனால ஒட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. அடுத்தது பேப்பர் ஆடை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. பேப்பர் ஆடும் இவருக்கு ஒரு சதியாக இருந்தது. பேப்பர் ஆடு கிடையாது. அந்த காலகட்டத்தில் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டாரு. எல்லாருக்குமே ஒரு பயம் இருந்தது, படம் வந்து ரீச் ஆகாதே, எதுவுமே இல்லை, எப்படி தெரியும்னு. ரிலீஸ் பண்ணியே ஆகணுங்கிறாரு. ரிலீஸ் பண்ணுறாரு. பட்டி தொட்டியங்கும் அவ்வளோ ஒரு ஹிட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி புது சின்னம் அந்த ரெட்டலைங்கிறது அந்த படத்து மூலமாக பட்டி தொட்டி எங்கும் வந்து அந்த அளவுக்கு ரீச் ஆச்சு ஒரு ரெட்டையிலை சின்னம். அந்த தேர்தலில் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய மாஸ் கொடுத்ததுன்னா அந்த படமும் ஒரு காரணம். அதனால் அதே மாதிரி ஜனநாயகன் ரிலீஸ் ஆனால் விஜய்க்கும் வந்து ஒரு மிகப்பெரிய மாஸ் கிடச்சிருங்கிறதுனால ஒரு பின்னப்பட்ட சதியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் வந்து ஒரு மக்களுடைய பார்வையாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தெரியல ரமேஷ். அதாவது இந்த மல்டிபிள் வியூகங்கள். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் விஜயை பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு. ஷோ, அதாவது ஒரு நல்ல மைண்ட் செட் உள்ள ஆள் வேணா பண்ணுவாங்க. நம்மளே நம்ம கண்ணை குத்திப்போம். அதாவது ஒரு
மிகப்பெரிய பரிகாரம் தான் அந்த மாதிரி சிந்தனைலாம் தோணும். நான் அப்புறம் சொன்னேன், சார் திங்க் பண்ணுங்கள், ரேஷ்னலாக திங்க் பண்ணுங்கள். ஓகே, நிறைய பேர் இதுக்கப்புறம் பார்த்தா நான் நிறைய இன்டர்வியூஸ் பார்த்தேன், இது விஜயை கூட பண்ணியிருப்பாருன்னா கான்ஸ்பிரசிலாம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் வேறு யாரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அது இதாச்சு. புரட்சி தலைவர், மக்கள் திலகம், முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு லெஜண்ட். அவரோட யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு இன்றைக்கும் அதே லெஜெண்டாக தான் இன்றைக்கி ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆகட்டும், ஒரு பொலிட்டிக்கல் ஆகட்டும், எதுலேயுமே இருந்துட்டுருக்காரு. அதை யாராலையுமே மறுக்க முடியாது. நம்ம இன்றைக்கி விஜயை கம்பேரிசன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா கம்பேர் பண்ணவே முடியாது யாரோடையுமே. அவருடைய அடிச்சுவட்டில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவர் ஃபாலோ பண்ணுறார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எம்ஜிஆராக யாராலுமே மாற முடியாது. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்த அந்த பெண்கள் ஆதரவு ஒரு பெரிய ஒரு மேசிவ் சப்போர்ட், யாருமே மறுக்க முடியாது. இன்றைக்கி விஜய்க்கு இந்த ஆதரவை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அதுக்கும் ஒரு படி மேலாக இளைஞர்கள் ஆதரவு. முதல்ல யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸுக்கு வரமாட்டாங்க, ஓட்டு போட வரமாட்டாங்க. இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோட ஒரு தாக்கம் தான் இன்றைக்கி அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. இந்த எலெக்ஷன்லேயே நம்ம பார்த்தோம். அது எப்படி நினைக்கிறீங்க? வரக்கூடிய இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சாச்சு, மே 4ஆம் தேதி நிச்சயமாக எலெக்ஷன் முடிவு தெரிஞ்சிடும். பட்டு இந்த தாக்கம் எந்த அளவுக்கு பிரதிபலிக்கும்? உள்ள ஃபண்டாஸ்டிக் கொஸ்டின். அது அனலைஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு பெருசாக எனக்கு அறிவு கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு காமன் மேனாக ஒரு சின்ன அப்சர்வேஷனில் நான் சொல்கிறேன். இது த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒரு சின்னதாக ஒரு அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஜென் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும் எஸ்டர் ஜென்னை விட. நிஜமாகவே கொஞ்சம் when we roll back ரமேஷ், நம்ம தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா இவாள்லாம் இந்த எந்த ஃபெசிலிட்டியும் இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. டோன்ட் யூ அக்ரி? நிச்சயமா. இப்போ எங்கே காணாமல் போனோம்? அதில் நம்ம இவ்வளோ டெக்னாலஜிலாம் இருக்குது. உடனே கேட்டால் செல்ஃபோன் இல்லை, அன்னைக்கு இருந்த சந்தோஷம் இன்ஃபேக்ட் இன்னைக்கு இல்லை. நீயே வரும்போதே எல்லாம் என்ன குமார் இருக்கியான்னு கேட்டுன்னு வர அளவுக்கு ஆயிடுது. முன்னெல்லாம் அப்படி இல்லையே. முன்னெல்லாம் அப்படியா, என்னடா எப்படி இருக்கு அப்படின்னு ரேஞ்சு நம்ம பாட்டுக்கு வி வாக்ட் இன். தெர் இஸ் நோ ஒரு 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 ப்ரியாம்பே கிடையாது. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக என்னம்மா அவன் இல்லையாம்மா, சரிம்மா ஒரு காஃபி கொடுங்க, ஒரு மோர் கொடுங்க, தைரியமாக வீட்டுக்குள்ளே நம்ம கேட்டு சாப்பிட முடிஞ்சது. இப்போது யாராவது வீட்டுக்குள்ளே கதவை திறக்க மாட்டேங்கிறோம். யார் என்னப்பா அவன் இல்லைப்பா இப்படியே சொல்லி அமைச்சிடறாங்க. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்னிங். இளைஞர்கள் இந்த காலகட்டத்துக்கு வந்திருக்காங்களே பெரிய விஷயமானா டெஃபினட்டாக பெரிய விஷயம். ரெவல்யூஷன் டெஃபினட்டாக ஒரு ரெவல்யூஷன். ஏன்னா இதே எழுச்சி நீ சொன்ன மாதிரி எம்ஜிஆர் அண்ணன் காலகட்டத்தில் இருந்தது, தலைவர் காலகட்டத்தில் இருந்தது. நம்மளாம் இப்போ ஸ்கூல்ஸ் நம்ம அந்த வாசல்லே கூட மேடை போட்டு இவரெல்லாம் தலைவர்லாம் பேசியிருக்காருன்றது தெரியும் நம்ம லேக்கரோட அந்த இதில். அப்போ இருந்த அந்த ஒரு எழுச்சி, அந்த ஒரு விமன் ஃபோக்ஸ் ஃபாலோயிங் இப்போ இருக்கானா இப்போ அதை விட ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஏன்னா அப்போ இருந்தது எல்லாமே இந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்டு அந்த ரேஞ்சில் போச்சு. இப்போ எல்லாரும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி விஜயை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் தி ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் விஜய் ஜெயிக்கணும், எங்காத்த விஜய் ஜெயிக்கணும், என்ன எங்கள் விஜய் அப்படி ஜெயிக்கணுன்ற ரேஞ்சுக்கு வச்சுட்டாங்க. நீ முன்னாடி ரொம்ப அழகாக ஒரு கேள்வி கேட்டேன். இது ஒரு ஒரு அவரோட அடிச்சுவட்டா நம்ம வச்சுக்கலாமான்னு. அது பர்ஃபார்மன்ஸில் தான் தெரியும் ரமேஷ். ரிசல்ட்டுக்கு அப்புறமா விஜய் அதில் அவர் ஒரு நல்ல பொசிஷனில் வரக்கூடிய நிலைமையில் இருந்து அதுக்கப்புறமா அவர் பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சமாச்சாரங்களில் தான் தெரியும். அதாவது ஒருத்தர் இப்போ எனக்கு உன்னை நல்லா தெரியும் அப்படின்னா நீ நல்ல ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்டுன்ற ரேஞ்சுக்கு நான் வச்சு கணிச்சு இவரோட இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் பொலிட்டிக்கல் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படிங்க இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நீ பொலிட்டிக்கலில் வந்தோடனே நீ எப்படி மாற போகிற, நீ இதே மாதிரி இந்த சோஷியல் சர்வீஸ் பண்ண போறியான்றதெல்லாம் உன்னையும் உன்னை சார்ந்தவங்களையும் வச்சுன்னு இருக்கு. இது அந்த அந்த காலகட்டம். இப்போ எம்ஜிஆர் சார்லாம் அவன்லாம் முன்னாடி பாலிடிக்ஸில் இருந்திருக்காங்க. விஜய்க்கு சோஷியல் சென்ஸ் இருந்திருக்குன்றது நானே சொன்னேன். மக்கள் மன்றமாக மாற்றி ரசிகர் மன்றத்தை மாற்றினது தான்.
அவர் அது என் கூட ஒரு அழகாக பேசினாருன்ற அளவுக்கு நான் சொன்னேன். பட் இது இன்னும் சஸ்டெயின் ஆகி வரக்கூடிய காலகட்டங்களில் ஹவு ஹி இஸ் பர்ஃபார்மிங் அதெல்லாம் என்ன அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது மக்களுக்கு. அந்த தான் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளும் அங்கே எய்தர்வே நிறைவேற்றப்பட்டுதான். இதெல்லாம் அசஸ் பண்ணால் அப்புறமா நீங்கள் சொன்ன அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸில் வராரான்றதை நினைச்சுள்ளோம். இப்போது நடந்து முடிந்த தேர்தலில் முக்கியமாக பேசப்படும் 3 கட்சிகள். இல்லை, இன்னைக்கு ஒரு மேசிவ் க்ரௌடை வந்து நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு டிவியில் எவ்வளவோ வந்து விஜயுடைய பிரச்சாரங்கள்லாம் பார்த்தோம், ரோட் ஷோ பார்த்தோம். ஒரு மேசிவ் க்ரௌடு, அதாவது கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, தானாக சேர்ந்த கூட்டம் அப்படின்றோம் இல்லையா. நீ வராத என்னுடைய மீட்டிங்க்குன்னு சொல்லக்கூடிய அளவில் வந்து விஜயோடைய இது இருக்குது. இருந்தும் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது இந்த கூட்டங்கள் ஓட்டுகளாக மாறினால் அப்படிங்கிற வந்து ஒரு எதிர்பார்ப்பு இவங்ககிட்ட இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். விஜய் இது ஃப்ரெஷ்ஷாக வரணும், வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா நமக்கு என்ன சூப்பர். எந்த கட்சிக்குமே அந்த கட்சியை சார்ந்தவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டபுள் போனஸ் மாதிரி இல்லையா. நான் இந்த கட்சியும் அந்த கட்சியும் சொல்ல, எனக்கு பாலிடிக்ஸ் நிஜமாக நான் சொல்கிறேன், ஒரு நியூட்ரலாக ஒரு காமன் மேனாக இருந்து நான் சொல்கிறேன். இது ஒரு வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்தா ஆமாப்பா இவங்க 2 பேரும் இருந்துனே இருக்காங்க, இன்னொரு பையன் புதுசாக வரான், ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. நிறைய இவங்க 2 பேர்கிட்டையும் நிறைய மெரிட்ஸ் இருக்கு, டிமெரிட்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சுழற்சி, நேச்சரோட சுழற்சியில் பெரியவங்களே சொல்லியிருக்காங்க, மாற்றம் ஒன்றே முன்னேற்றமா மாறாதது. ஓகே, அது என்றைக்குமே மாறாது. மாற்றம்னு ஒன்று இருந்துனே இருக்கும். அதுதான் நேற்றைய விட இன்னைக்கு உங்கள் பாடி செல்ஸே வேற. கண்டிப்பாக இல்லையா? நம்முடைய ஸ்கூல் டேஸை படிக்கும்போது ஒரு ஜென்ரலாக ஒரு கேள்வி வந்து டீச்சர் கேட்பாங்க, வாட் யூ வாண்ட் டு பிகம், என்னவா வரப்போகிற அப்படின்னு. ஐ வாண்ட் டு பிகம் an engineer, ஐ வாண்ட் டு பிகம் a டாக்டர், ஐ வாண்ட் டு பிகம் an advocate, ஜட்ஜு, நிறைய சொல்லியிருக்கோம். நடைமுறையில் வந்து நடந்திருக்காங்கிறது எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா அப்போ நமக்கு என்னன்னே தெரியாத வயசில் வந்து கேட்பாங்க, நம்மளுடைய ஒரு ஆர்வத்தில் பதில் சொல்லியிருப்போம். ஆனால் குமாரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஒரு சினி இண்டஸ்ட்ரியிலையும் ஒரு நல்ல சிறந்த குணச்சித்திர நடிகராக, அதுக்கும் மேலே ஒரு 320 படத்துக்கு மேலே ஒரு வாய்ஸ் ஓவர் குமாரோட ஆரம்பம்னு நினைக்கிறேன்னா இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியாச்சு. படத்தில் வந்து பல கேரக்டர் இல்லை, குறிப்பாக ஜட்ஜு கூட பண்ணியிருக்க மாதிரி நினைக்கிறேன்னா. இப்போ இன்றைக்கி 2026 தேர்தல் முடிஞ்சாச்சு, தேர்தல் வரப்போகுது. விஜய்க்கு வந்து என்ன தீர்ப்பு ஒரு ஜட்ஜாக கொடுக்க முடியும்? ஒரு ஜட்ஜாக பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த கேள்வி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பித்தேன். மீண்டும் ஸ்கூலில் டீச்சர் கேட்டிருப்பாங்க அப்படின்ட்டு உண்மை. அப்போ எனக்கு பதில் சொல்ல தெரியல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். என்னவா ஆறுதுன்னு எனக்கு தெரியல. பக்கத்து பையன் என்ன சொல்லுவானோ நானும் வந்து கிட்டத்தட்ட அதாவது எதான் மெயின்டைன் பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கிற எதாவது ஞாபகம் வருது எனக்கு. அவன் டாக்டர்னா நானும் டாக்டர்னு சொல்லியிருப்பேன், அவன் இன்ஜினியர் சொன்னான் நானும் இன்ஜினியர் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டருக்கு இன்ஜினியருக்குலாம் என்ன படிக்கணும்னு கூட அந்த அப்போ தெரியாது. இது சொல்லணும், இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் சொன்னால் உனக்கு தெரியும், நான் மாம்பழம் காமாட்சி மெஸ் நடத்திட்டு இருந்தேன் அப்படின்றது. அதனுடைய பிரான்ச்சை வந்து பாரிஸில் வச்சுருந்தேன், ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே அண்ணாமலை மன்றத்தில் வச்சுருந்தோம். அப்போ நிறைய வக்கீல்லாம் வந்து சாப்பிடுவாங்க, ஜட்ஜோட இதுக்கு சேம்பருக்கு இங்கேருந்து சாப்பாடெலாம் கேரியரில் எடுத்துன்னு போவாங்க, அதெல்லாம் இருந்தது. அப்போ யாரோ 2 லேடிஸ் அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் யதார்த்தமாக கார் சர்வீஸ் இருந்தது எங்களுது, ஏன்னா அங்கே ஒரு நல்ல இடம் அது. அப்போ நான் யதார்த்தமாக அம்மா எல்லாம் வருதான்னு நான் ஜென்ரலாக போய் எல்லோரும் கேட்குற மாதிரி அவங்களையும் போய் கேட்குறேன். அப்போது ஒரு மேடம் இன்னொரு மேடம் சொல்கிறாங்க, இவர் தான் ஜெய் பீமில் நான் சொன்னேனே ஜட்ஜாக இருந்தார்னு. அப்படியே இவரெல்லாம் ஜட்ஜாக அங்கே உட்கார வச்சான்னா உங்கள் ஆத்துக்காரெல்லாம் தூக்கி சாப்பிட்றாரு போல இருக்கு அப்படின்றதுக்கு அந்த மாமி இன்னொரு மாமிகிட்ட சொல்கிறான். அதாவது இது பாராட்டுதெல்லாம் நம்ம எடுத்துட்டா மிகப்பெரிய கிரெடிட் எனக்கு. இல்லை ஒரு கேரக்டர் வந்து உணர்ந்து நடிச்சதுங்கிறது தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்குமே இப்போ ஒரு படம் டு பி ரிலீஸ்டு,
அந்த ஜட்ஜு அந்த காஸ்டியூம் போட்டால் அந்த வாக்கே அப்படி வருது சார். சிவாஜி சாரோட ஒரு படம், எங்கள் படம் ஒன்று நடிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. அப்போது சிவாஜி சார் ஒரு விஷயம் சொன்னார், அடே உன் ஃபேஸ் வந்து மேஜர் சுந்தரராஜன் ஃபேஸ் என்ன நீ போட்டாலும் உனக்கு கிளிக் ஆகும். நான் வந்து சர்ச் ஃபாதராக பண்ணியிருக்கேன், ஒரு இஸ்லாமிக் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஓகே, சர்ச் ஃபாதராக பண்ணும்போது ஒரு பெரிய சீரியலுக்கு பண்ணுறேன், ரேடன் டிவி. இது நிறைய பேர் என்ன சர்ச் ஃபாதர்னு நினச்சிட்டாங்க. கேரக்டராகவே மாறியாச்சு சார். அதான் சொல்கிறேன்னே, சிவாஜி சார் சொல்கிறார், நம்ம அந்த பெல்ட் போடுறதுலேயே அந்த போலீஸ் ஆஃபீஸர் தோரணை வந்துடணும் பார். கரெக்ட். அந்த நிற்கும் போதே அந்த ஒரு தோரணை, நம்மளை பார்த்து அடுத்தவன் நம்ம சீனியர் ஆஃபீஸர் நினைக்கிறேன். ஓகே, அதை கொண்டு போய் நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக, அதை அப்படி போய் ரீச் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வியில் சொன்னீங்க. அந்த அளவுக்கு போய் ரீச் ஆகும், அது யாராக இருந்தாலும் சரி. அதெல்லாம் வாஸ்தவம். எனக்கு வந்து ஆஸ் அ ஜட்ஜாக இப்போ நான் சொல்லணும் ரிசல்ட்டு. ஜட்ஜு வந்து எதையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல மாட்டார், எல்லாம் அனலைஸ் பண்ணி தான் சொல்லணும் இல்லையா? ஆனால் நானும் உங்களை எல்லாரையும் மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் அனாலிசிஸ்க்கு வெயிட் பண்ணுறேன், கவுண்டிங்காக நானும் வெயிட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா தான் ரிசல்ட் சொல்ல முடியும். ஸோ தீர்ப்பை ஒத்தி வைக்கிறேன் இப்போதைக்கு என் சார்பில். எனக்கு வந்து ரமேஷை ஸ்கூல்மேட் கிளாஸ்மேட்டுன்றதெல்லாம் தாண்டி ஐவிட்னஸ் ஆரம்பித்தப்போ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொன்னான். அப்போது குப்பைச்செட்டி ஸ்ட்ரீட் இல்லையா, குப்பைச்செட்டி ஸ்ட்ரீட் இப்போவும் அங்கேயே தான். அங்கே ஆஃபீஸு. அப்போ வந்து சொல்லும்போது அதுக்கு முன்னாடி வீடியோ ரமேஷ் தான் பேர். அப்படியே மாறி அது ஐவிட்னஸ் ரமேஷ் ஆச்சு. இப்பயும் வீடியோ ரமேஷ் நேற்றுக்கு பேசும்போது நான் வீடியோ ரமேஷ் தெரியுறதாடான்னா, நீ உனக்கு தெரிய வேணாடா, உன் குரலே எனக்கு தெரியும்னு சொல்லி சொன்னேன். அந்த அளவுக்கு we are bonded together from childhood. ஓகே, ஐ எம் வெரி வெரி ப்ரவுடு. அதே மாதிரி இப்போ இல்லை, ஐவிட்னஸ்ன்றது ஏதோ நேற்றுக்கு ஆரம்பித்த சேனல் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 22 வருஷம், ஆமாம் 22 வருஷத்துக்கு முன்னாடி அது ஆரம்பித்து அப்போவே அவனுக்கு இருந்த அந்த ஒரு விசிபிலிட்டி, இவ்வளோ தூரம் நம்ம பண்ணணும். ஒரு பேப்பர் வச்சுருந்தான், ஒரு நியூஸ் பேப்பர். ஓகே, எனக்குலாம் ஆச்சரியம், எப்படா தேடி போய் நின்றுடுவான். எந்த இன்சிடென்ட்டு அது என்னவா இருக்கட்டும், அது இப்போ முதல்ல போய் நான் தான் அது கவர் பண்ணணுன்ற ரேஞ்சுக்கு போய் நிற்போம். அந்த ஏஜ் குரூப்பில் நான்லாம் இருந்தப்போ எனக்கெல்லாம் அதை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன். இஸ் ஸோ மச் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் தட். அண்ட் இன்றைக்கி இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சேனலை நடத்தின்னு வந்து நான் சில வீடியோஸ் பார்த்தேன். பெருமைக்காக சொல்ல, என் ஃப்ரெண்டு அப்படின்னு நான் பெருமைக்காக சொல்ல, ஒரு குவாலிட்டேட்டிவ் சேனல் எப்படி இருக்கணுமோ அதுக்கான நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது. இன்னும் மென்மேலும் இந்த ஐவிட்னஸ் சேனல் வளரணும், குளோபலாக வரணும் அப்படின்றது நான் ஆசைப்படுறேன். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், நன்றி. இன்றைக்கி ஒரு நட்பு அப்படிங்கிறதும் இல்லாமல் இன்றைக்கி ஒரு கலந்துரையாடல், ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப நாளுக்கு அப்புறம் நேச்சுரலாக பேசியிருக்கோம், ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை. அதனால் ஐவிட்னஸ் டிவி நேயர்கள் சார்பாகவும் ஐவிட்னஸ் டிவி சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேற்கண்ட பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஐவிட்னஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இது உங்கள் ஐவிட்னஸ் டிவி, உண்மையை உறக்கச் சொல்லும் உங்கள் குரல். நன்றி, வணக்கம்.